ஹாய் அனிமே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மல்டிவர்ஸ் ஆஃப் அனிமேஷன். இந்த வீடியோவில் நம்ம போன வீடியோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். கிரையான் ஷின்சான் ஏலியன் விசஸ் சினோசுகே அப்படிங்கிற அந்த சீரிஸோட செகண்ட் எபிசோட் பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேர் இந்த எபிசோட கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு கேட்டதுனால இந்த வீடியோக்குள்ளே வந்திருக்கேன்னா, அது மட்டும் இல்லாமல் போன எபிசோடை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது உங்கள் மல்டிவர்ஸ் ஆஃப் அனிமேஷன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ போன எபிசோடோட எண்டிங்கில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷின்சான் அவங்க ஃபேமிலியை ஒரு கண்ட்ரோல் ரூமை கண்டுபிடிச்சி ஒரு அக்காட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வெளியே வந்துட்டு யாரோ கத்துற மாதிரி ஒரு சத்தம் கேட்கவே இவங்களும் போய் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே போய் பார்த்தா பக்கத்து வீட்டு ஆண்டி வந்துட்டு அங்கே படுத்து கிடந்திருப்பாங்க. உடனே இந்த புது அக்கா வந்துட்டு அவங்க ஹார்ட் பீட் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு இது மாதிரி இவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் கொடுக்கவுமே நம்ம ஷின்சான் அவங்க ஃபேமிலியுமே ஒரு மாதிரி ஷாக்கில் உட்காந்துருப்பாங்க. அப்போ உடனேயே நம்ம ஷின்சான் வந்துட்டு இது மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான், இவங்க என்ன இப்படி இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டு வந்துட்டு திடீர்னு எந்திரிச்சிருவாங்க. உடனே நம்ம ஹாரி, மிக்ஸி, ஷின்சான் ஒரு மாதிரி ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவட அந்த அக்காவுமே இது எப்படி நடந்துச்சு, இவங்க எப்படி இறந்த மாதிரி தான் நம்மளுக்கு தெரிஞ்சு எப்படி எந்திரிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளேயே அவங்க திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த சீரீஸ் பொறுத்தளவு இப்போ வரைக்குமே நம்ம பக்கத்து வீட்டு ஆண்டி வந்துட்டு ஒரு மாதிரி கிரேஸியாக போய்கிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம சீரீஸ் போக போக பார்க்கலாம் இவங்களை பற்றி. ஸோ ஷின்சான் உடனே என்ன அவங்கள போச்சான் எழுப்பினானா அப்படிங்கிற மாதிரி சும்மா ஒரு சின்னதாக ஒரு மொக்க காமெடி போட்டுக்கிட்டு இருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் வாங்க நம்ம ரூமுக்கு போவோம், முன்னாடி ஒரு ரூமில் இருந்தால் பார்த்தீங்களா அந்த ரூமுக்கே போவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் போவாங்க. ரூமுக்கு போனதுக்கப்புறமே அந்த புது அக்கா வந்துட்டு நம்ம 800 வருஷம் இருந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லார்ட்டையும் சொல்லவுமே மிச்சம் யோசிக்கணும். நான் கடைசியாக வந்துட்டு 2116 தான் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கன்னு சொல்லலாம். அப்புறம் இப்போ வந்துட்டு 2216 அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாருமே ஷாக் ஆவாங்க. அப்போ அந்த ஒத்தக்கண்ணை வந்துட்டு உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இந்த புது கட்டை கேட்கவுமே நான் வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் ட்ரக் டிரைவராக இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஸ்பேஸ்ஷிப்லாம் ஓட்டுவா பார்த்தீங்களா, அவங்கள மாதிரி இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்னோட ஸ்டார்ஸோட அலைன்மெண்ட்டில் கண்டுபிடிக்க முடியல, ஸ்டார்ஸோட அலைன்மெண்ட் கண்டுபிடிச்சி தான் இந்த ஸ்பேஸ்ஷிப் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி போவாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு தெரில அப்படிங்கிற மாதிரி இந்த அக்கா சொல்லுவாங்க. அதனால் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு ஆனால் நம்ம ரொம்ப தூரம் கடந்து வந்துட்டோம் போல், இது எந்த இடம்னு கூட தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. 100 வருஷம் நம்ம இந்த இடத்துல இருந்திருக்கோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஒத்தக்கண்ணை டென்ஷன் ஆகிக்கிட்டு இருப்பான். நான் வாட்டில் மாலில் வந்துட்டு ஒரு திங்ஸ் வாங்கிட்டு இருந்துக்கிட்டு இருந்தேன், பார்க்கிங் லாட்லேருந்து எங்கள் வீட்டில் கிளம்புறதுக்காண்டி இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒத்தக்கண்ணை சொல்லவுமே நாங்களும் பார்க்கிங் லாட்டில் தான் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நொஹாரா ஃபேமிலி, அதுக்கப்புறம் மிச்சி யோசிரின்னு, அதுக்கப்புறம் வந்து பக்கத்து வீட்டு ஆண்டி, அப்புறம் அங்கே உள்ள எல்லாருமே வந்துட்டு பார்க்கிங் லாட்டில் தான் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம மிக்ஸிங் ஹாரி எதுக்கு போயிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான திங்ஸ் வந்து வாங்க போயிருப்பாங்க. நம்ம பக்கத்து டாட்டி வந்துட்டு டின்னருக்கு தேவையான திங்ஸ் வாங்க போயிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் வந்துட்டு அந்த பொது அக்கா இருக்கா பார்த்தீங்களா, அவங்க வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா நான் வந்துட்டு மார்ஸ்லேருந்து சில திங்ஸ்லாம் வந்துட்டு கொண்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே அவங்கவுங்க பேரை சொல்லி அறிமுகம் வைக்கிறாங்க. நம்ம ஷின்சான் வந்துட்டு என் பேர் சினோசுகே நொஹாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அறிமுகமாக வைக்கிறான். அப்புறம் அந்த ஒத்தக்கண்ணை சொல்கிற பார்த்தீங்களா, அவன் வந்துட்டு அவன் பேர் வந்துட்டு டக்கோசுகே அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் அறிமுகமாக வைக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம பக்கத்து டாண்டி வந்துட்டு கிட்டோமோக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க பேரை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவாங்க. அப்புறம் இந்த ரவுடி மாடு இருந்தால் பார்த்தீங்களா, அவன் வந்து ஸ்மித்துன்னு அவன் பேரை சொல்லிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த அக்கா இருக்கா பார்த்தீங்களா புது அக்கா, அவங்க வந்துட்டு எலன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேரை சொல்லி எல்லாருமே அவங்கள வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ வந்து அந்த புது அக்கா வந்துட்டு அந்த ஸ்மித் இருக்கான் பார்த்தீங்களா, அவன்கிட்ட வந்துட்டு ஒன்று எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே இதுக்கு முன்னாடி அப்படிங்கவும், ஏன் அப்படிலாம் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டு ஒரு ஆஃபீஸராக வேலை பார்க்குறேன், சேல்ஸில் வேலை பார்க்குறனால நீங்கள் எங்கேயாவது என்னை பார்த்துருப்பீங்க அப்படி மாதிரி. ஸோ திரும்பவுமே ஒரு சவுண்டு கேட்குது. அந்த சவுண்டை கேட்டுட்டு அந்த அக்கா நான் போய் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு இவ்வளோ பெரிய ஷிப்பாக இது இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக இதில் வந்து எமர்ஜென்சிக்காக ஒரு சின்ன ஷிப் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அக்கா சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு பக்கத்து வீட்டாண்டி வந்துட்டு இல்லைப்பா நான் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லி எனக்கு வந்து டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்ட்டு இருந்துக்குருவாங்க. அவரோட ஹாரி வந்துட்டு நீ வந்து ஹிமாமரி ஷின்சானையும் பார்த்துக்க, நாங்கள் எல்லோரும் போயிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பக்கத்து வீட்டு ஆண்டி ஹிமாமரி ஷின்சான் மிக்ஸி மட்டும்தான் அந்த ரூமில் இருப்பாங்க, மற்றபடி எல்லாருமே வந்துட்டு வெளியே போயிடுவாங்க. அப்போ அந்த ஒத்தக்கண்ணை வந்துட்டு அந்த நியூ மேரிட் கப்புள்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களாப்பா, அந்த மிச்சி யோசிரிங்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆமாம் அப்படின்ட்டு பின்னாடியே நம்ம ஷின்சான் வருவான். உடனே ஷின்சான் அவனை அங்கே தானே இருக்க சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஹாரி எப்பவும் போல வழக்கம் போல அவங்களுக்குள்ள ஒரு புலம்பல் உரையாடல் மாதிரி போய்கிட்டு இருக்கும். அப்போ திரும்பவுமே வந்துட்டு அந்த பலூன் மாதிரி நம்ம ஃபஸ்ட் எபிசோடில் ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா, அது வந்துடும். அது வந்துட்டு இவங்களை துரத்த ஹாரி வந்துட்டு அது துரத்துறதும் போது தடிக்கி விழுந்துடும். ஒரு பைப்பு தடிக்கி இவ்வளவுமே அந்த பலூன் மாதிரி இருக்குல்ல, அது வந்துட்டு அப்படியே ஹாரி முழுங்குற மாதிரி என்னமோ காமிப்பாங்க. டப்புன்னு அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் வந்துட்டு அந்த அக்கா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஷின்சானை தூக்கிட்டு போயிருந்திருப்பாங்க. அவங்க வந்துட்டு ஒரு ஓரமாக ஒதுங்கி இருக்கும்போது அங்கே ரெட் கலர் பட்டன் இருக்கும், அது வந்து ஷின்சான் அழுத்தவுமே உள்ளே பார்த்தா இவங்க நினச்ச மாதிரியே ஒரு ஷிப் இருக்கும். அப்போ நம்ம இந்த ஷிப்பில் காசு கப்பைக்கு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஷின்சான் கேட்பான். அதுக்கு அந்த அக்காவுமே வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க.
ஸோ அவ்வளோதான், ஷிப்பு கிடச்சிருச்சு, நம்ம இதில் ஏறி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிளான் போட்டுக்கிட்டு இருக்கும்போதே அங்கே பார்த்திங்கன்னா அந்த ஷிப்பு திடீர்னு ஸ்டார்ட் ஆயிரும். ஏன் ஸ்டார்ட் ஆச்சு, இது எப்படி ஒரு சவருக்குள்ளேருந்து வந்துச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிச்சிடலாங்க. ஸோ அடுத்த எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா விரைவில் வந்துடும். ஸோ ஃபாலோ பண்ணிட்டு டியூனோட இருக்கும் கைஸ்.